ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. இந்த மாதிரியான புதருக்குள்ள இருந்து துப்பாக்கி எடுத்து ஆய்வாளர் நோக்கி சுட்ட போது ஆய்வாளர் வந்து காருக்கு பின்னாடி மறந்தது. ஆய்வாளர் கார் கண்ணாடி உடனே அருண் ஐபிஎஸ் சென்னை கமிஷனர் வந்ததுக்கு அப்புறம் இது 3வது என்கவுண்டர். அப்படின்னா அந்த என்கவுண்டருக்கு பேரு ஆப்ரேஷன் ஆம்ஸ்ட்ராங்கா. பெயில் எடுத்து கொடுக்கறதுக்கு நல்ல நல்ல வக்கீலுங்க இருக்காங்க. இந்த வக்கீலுங்க இவங்களை வந்து எத்தனை கொலை பண்ணனாலும் அவங்கள பெயில் எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் இது வளர்ந்துட்டே போகுது. ஸ்டேட்டை விட்டே வந்து பல ரவுடிகள் வந்து ஓடிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து தமிழ்நாடு காவல்துறை இன்றைய தினம் உருவாக்கி இருக்கிறது. கொலையை மையப்படுத்தி வட சென்னையை போலீசார் சுத்தம் பண்ண நினைக்கிறாங்களா? இல்லை, சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் என்னை போலீஸ் தேடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்களே வந்து கைக்குள்ள வச்சுட்டு அவங்களெல்லாம் இந்த பக்கம் வந்து அவர் வந்து பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வருவார். சிசி ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் தொடர்பு இருக்கு. சென்னையில் பிரபலமான ரவுடியான ராஜா என்கிற சிசிங் ராஜாவை போலீஸார் நேற்று என்கவுண்டர் பண்ணாங்க. அதாவது தென்சென்னை காவல் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அக்கரை அப்படிங்கிற பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் சிசிங் ராஜாவை நேற்று வந்து போலீஸார் சேஸ் பண்ணி போய் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இடத்த தேடி நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு போகிறோம், அந்த இடம் இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார், போலீஸார் என்கவுண்டர் பண்ண சிசிங் ராஜா யாரு, ஏன் இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து என்கவுண்டர் பண்ணாங்க? இல்லை, சிசிங் ராஜா வந்து தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த இந்த ஈசிஆர் ரோட்டில் அடிக்கடி வந்து பல்வேறு நண்பர்களோட அவருடைய அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் நடத்துறதுக்கான மீட்டிங்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, சவுத் மெட்ராஸில் அடையார் டிஸ்ட்ரிக்டில் அக்கரை அப்படிங்கிற இடத்துல ஈஞ்சம்பாக்கத்தை சேர்ந்த அக்கரை என்கின்ற அந்த அக்கரை தான் இது. அந்த கரை தான் இந்த கரை. அந்த கரை கரை பெரிய கரை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கரை. அதனால அக்கரை அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு. புரிதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் வந்து அதை பாருங்கள், இந்த இஸ்கான் டெம்பிள், ஈஞ்சம்பாக்கம் இஸ்கான் டெம்பிள் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணால் ரோடு இந்த அக்கரை பக்கத்தில் தான் இது நடந்துச்சு. அதனால தான் இந்த இடத்த அக்கரை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஆக சிசிங் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏர்போர்ட்டில் கூலி தொழிலாளியாக சேர்ந்து அங்கே கிடைச்ச ஒரு மார்வாடியோடைய தொடர்பில் ஃபினான்ஸ் கம்பெனியில் அவர் மார்வாடி வந்து யாராருக்கெல்லாம் வந்து 2 வீலர் 3 வீலருக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறாரோ அவனுக்கிட்ட இருந்து பணம் வரலைன்னா அவங்க வண்டியை சீஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து பச்சிதமாக சீஸ் பண்ணி அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவருக்கு வந்து சிசிங் ராஜான்னு பேர் வந்துச்சு. ஸோ ராஜா என்பவர் சிசிங் ராஜாவாக வந்ததுக்கு அதுதான் காரணம். 9ஆம் கிளாஸ் வரைக்குமே படிச்சிருந்த ஒரு ராஜா தன்னை வந்து சிசிங் ராஜாவை எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற பாரில் தன்னுடைய நண்பனுக்கும் இன்னொரு நண்பனுக்கும் சாராய விற்கிறதுல வந்து சண்டை வந்ததில் தன்னுடைய நண்பனுடைய அண்ணனை வந்து ஒருத்தர் கொண்டுட்டாருங்கிறதுக்காக 2006 கொலை பண்ண ஆரம்பிச்சார். அதுதான் சிசிங் ராஜாவோட முதல் கொலை. இப்போ 20 ஆண்டுகளாக வந்து ஒரு கொள்ளை தாதா அப்படி மாறுறாரு. 9ஆம் கிளாஸ் படித்து ஒரு கூலி தொழிலாக இருந்தால் எப்படி வந்து 2006 முதல் கொலையை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த கெட்ட சாவகாசம் அதிகமாக அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் நாகேந்திரனோட தொடர்பு இருக்குது. அப்புறம் வந்து மிகப்பெரிய ரவுடிகள்லாம் யார் இருக்காங்களோ அவங்களோட தொடர்பு. ஆற்காடு சுரேஷ் உட்பட ஆற்காடு சுரேஷுக்கு மிக நெருங்கிய நண்பராகிறாரு. அதன் மூலமாக அஞ்சலிக்கு நண்பராகிறாரு. இப்படி வந்து அவருடைய தொடர்புகள் வந்து அதிகமாகிடுச்சு. இவர் வந்து சாதாரண கொலை பண்ணிட்டு ரவுடி ராஜா அல்லது சிசிங் ராஜா அப்படின்னு தாம்பரம் பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கடத்தல், மிரட்டி பணம் படித்தல், கையை காலை வெட்டுறது, இந்த மாதிரியான தடிகளே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 4 கொலை வந்ததுக்கப்புறம் 6வது கொலை வந்து இந்த ஆற்காடு சுரேஷ் கூட பகச்சுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தென் என்கின்ற தென்னரசை அது 2015ஆம் ஆண்டு ரெடில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் தென் என்கின்ற தென்னரசை வந்து பட்டப்பகலில் பகிரங்கமாக கொலை பண்ணுறாரு. ஸோ அப்படி ஒரு கொலையை பண்ணும்போது இது வந்து அதன் பிறகு நடந்த கொலை. முதல்ல இந்த ஆற்காடு சுரேஷோட தொடர்பு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆற்காடு சுரேஷ்கிட்ட வந்து ஆற்காடு சுரேஷுடைய மனைவி அஞ்சலை இருக்காங்க பார்த்தீங்களா, அஞ்சலை வந்து யாருடைய காதலி?
சின்னா என்கின்ற சென்னகேசவருடைய காதலி. ஏற்கனவே ஒரு மணமாகி ஒரு குழந்தை பிறந்த நிலையில் சின்னா என்கின்ற சென்னகேசவர் கூட அந்த அம்மா தொடர்பில் இருக்காங்க. அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து சின்னா என்கின்ற சென்னகேசவருக்கு ஜூனியராக இருந்து அந்த வீட்டுக்கு போக வர இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, அஞ்சலியை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. யாரு? ஆற்காடு சுரேஷ். ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அஞ்சலி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. ரெண்டாவதா தான் சின்ன கேஸ். ஏன் அப்படி அவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படுது? அப்ப ஆற்காடு சுரேஷ் மூணாவதுன்னு சொல்ல வரீங்க? மூன்றாவது தான் ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் வந்து தன்னுடைய பாஸ் யார்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கானா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டவே இவர் வந்து இவருடைய பக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. வில்லா 2ல உள்ள வில்லனுடைய கேரக்டர்லாம் சொல்றீங்களே? எஸ். அந்த மாதிரி கொண்டு வந்த போது அஞ்சலி கிட்ட வந்து அவர் வந்து கதறி அழுகுறாரு. யாரு? சின்னா என்கின்ற சென்னகேசவரு. அஞ்சலி ஒன்று, நான் வந்து இந்த ஏரியாவில் பெரிய டானி, என்கிட்ட இருக்க ஒரு ஆளை வந்து வேற ஆள் கொண்டு போயிட்டா எனக்கு இந்த ஏரியாவில் மரியாதை கிடையாது, எனவே என் கூட வந்துரு அப்படின்னு கதறி அழுகுறாரு. அஞ்சலி கிட்ட போய் சென்னால அவர் வந்து அப்புவுடைய அசோசியேட்டு, எப்பவுமே 50 ஆளுகளை வச்சுக்கூடியது. வட சென்னையில் வந்து ப்ரௌன் சுகரு, கஞ்சா, அடியாள், ஆள் கடத்தல், கொலை அத்தனையிலையுமே வந்து பேர் போன ஒரு பெரிய டான். அவர் வந்து அஞ்சலி கிட்ட போய் கெஞ்சுறாரு. கெஞ்சும் போது ஆற்காடு சுரேஷ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் நான் கொண்டு வந்துட்டான். அப்போ ஆற்காடு சுரேஷ் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம தான் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சால் சின்ன நம்மளை விட மாட்டான். ஆனால் அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான், ஒழுங்காக என் கூட வந்துரு அஞ்சலை, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு போயிட்டான், வான் பண்ணிட்டான். அவன் சென்னகேசவலு அஞ்சலையை வான் பண்ணான். சென்னகேசவலு அஞ்சலையை வந்து கடுமையாக வான் பண்ணதில் தான் இந்த பெரிய விளைவே ஏற்படுது. அப்போ சென்னகேசவலு உயிரோடு இருந்தால் தான் ஆற்காடு சுரேஷோட சுமூகமாய் வாழ முடியாது என்பதை உணர்ந்த அஞ்சலை கூலிப்படை தலைவனாக சிசிங் ராஜாவை அமர்த்துறாங்க. எங்க பேரு வந்து அஞ்சலிக்காக தான் ஆற்காடு சுரேஷே கூலிப்படை தலைவனாவே மாறுறாரு. அடப்பாவுமே. சரி என்னங்க, அந்த பக்கம் அவர் தாம்பரம் பகுதியில் மட்டும் பண்ணிட்டு இருந்தவர் பூந்தமல்லியில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த, அவருடைய மிகப்பெரிய சகாக்களோடு ஆஜராக வந்த அந்த சின்ன என்கிற சின்ன கேஸில் பகத்சிங்கிற வக்கீல், அவர் கூட இருந்த ஒரு ஜூனியர் வக்கீல், 2 பேர், அவருடைய ஆட்கள் அத்தனை பேரையும் வந்து மத்தியானம் காலையில் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு திருப்பி லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க ஆஃப்டர் லஞ்சுன்னு போடுறாரு ஜட்ஜி. அதுக்குள்ளே அந்த ஹோட்டலுக்கு போகிற வழியிலேயே மடக்கி சுற்றிலும் வெடிகுண்டுகளை வீசி அவரை வந்து அந்த ஏரியாவே நனகலப்படுத்தி துப்பாக்கியில் சுட்டு வந்து சென்னகேசவலையும் பகத்சிங் வக்கீலையும் வந்து பட்ட பகலில் கொலை பண்ணுறாரு. அப்போ தான் வந்து போலீஸ் வந்து இவரை ஊர் உலகமெல்லாம் இவரை பற்றி யார் அந்த சிசிங் ராஜா அது, அப்போ தான் ஓகே இவர் தாம்பரம் டான் அப்படின்னு ஆயிடுறாரு. ஸோ தாம்பரம் டான் அப்படின்னு ஆனோடனே அந்த வழக்குலையும் வந்து என்ன செய்கிறாரு, பெயிலில் வந்துடுறாரு. இந்த A+களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பெயில் எடுத்து கொடுக்கறதுக்கு நல்ல வக்கீலுங்க இருக்காங்க. இந்த வக்கீலுங்க இவங்களை வந்து எத்தனை கொலை பண்ணினாலும் அவங்கள பெயில் எடுத்து கொடுக்கறதுக்கு இருக்கிறதுனால தான் இது வளர்ந்துட்டே போகுது. அந்த வக்கீல்கள் வந்து இந்த A+ ரவுடியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு கூட அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பெருந்தொகை கொடுத்து இவர் இல்லைன்னா இன்னொரு வக்கீலை பிடிச்சிடுவார், எப்படியாவது ஒரு பெரிய வக்கீலை பிடிச்சி அவர் வெளியில் வந்துடுவாருன்றதுனால அவர் பெயில் எடுத்து விடுறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு தென் என்கின்ற தென்னரசை தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் பண்ணுறாரு. இது ஆம்ஸ்ட்ராங் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வந்து மாவட்ட தலைவராக வந்து ஆற்காடு சுரேஷை நியமிக்கிறதுக்கு பதிலாக தென்னரசை, அதுவும் ஆற்காடு சுரேஷ்காக தான் அந்த மர்டரையும் பண்ணுறான். ஸோ அஞ்சலிக்காக ஒரு மர்டர், அஞ்சலிக்காக ஒரு டபுள் மர்டர், ஆற்காடு சுரேஷ்காக இன்னொரு மர்டர். அப்போ 3 மர்டரும் பண்ணது நண்பர்களுக்காக தான். ஓகே. ஸோ இந்த மர்டருக்கு அப்புறம் சிசிங் ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய டான் என்று அறியப்படுகிறார். அவர் வந்து சிடி மணிக்கு நண்பராகிறார். ஸோ சிடி மணி வந்து தேனாம்பேட்டையிலிருந்து தாம்பரம் வரைக்கும், தேனாம்பேட்டையிலேருந்து கடற்கரை வரைக்கும், கடற்கரையில் ஆரம்பித்து சென்னை இந்த ஈஞ்சம்பாக்கம் கடற்கரையில் ஆரம்பித்து தேனாம்பேட்டையிலேருந்து தாம்பரம் பார்டர் வரைக்கும் அவர், தாம்பரத்துக்கு அந்த பக்கம் படப்பை பெரும்புதூர் வரைக்கும் அவர். அப்போ தென் சென்னையை வந்து அப்படியே வந்து ஆளுமைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க அவங்க கண்ட்ரோல். சிடி மணியும் சிசிங் ராஜாவும் தான் தென் சென்னையினுடைய அசைக்க முடியாத மிகப்பெரிய டான் அப்படின்னு ஆயிடுறாங்க. இப்படியே ஒரு பண்ணிகிட்டே வந்ததில் ஆள் கடத்தலுக்கு 39 வழக்குகள். இவர் வந்து இவர் மேல் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஏரியா தான் வந்து போலீஸ் வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ண இடம். ஆமா, அங்க போலீஸ் பேரிகார்ட் போட்டிருக்காங்க அந்த இடம். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட போது ஒருவேளை வந்து இவர் வந்து அசைக்க முடியாத தாதாவாக இருக்கிறாரு, அஞ்சலிக்கு வேண்டியவராக இருக்கிறாரு, எனக்கு சிடி மணிக்கு வேண்டியவராக இருக்காரு, இந்த ரைவல் ஆம்ஸ்ட்ராங்குடைய ரைவல் குரூப் அத்தனை பேருக்குமே இவர் வேண்டியவராக இருக்காங்கிறதுக்காக இவர் தேடுறாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மனைவிகள். அதில் ஒரு மனைவி ஆந்திரா, 2 ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஏற்கனவே இருக்குது. அவங்களாம் காலேஜில் படிக்கிறாங்க. இப்போ சின்ன வயசில் 1.5 வயசில் 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ ஒவ்வொரு மனைவியும் வந்து பிடிச்சா அவர் தாலி கட்டி மனைவி ஆக்கிக்கிறது அவர் வழக்கம். ஏமாத்துறதுக்கு பிரியம் இல்லாமல் அவர் ரொம்ப ஆசைப்பட்டா. ரவுடிலே கொஞ்சம் நல்ல ரவுடியா? அப்படியா? இதை எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும்? பெண்கள் மீது ரொம்ப இறக்கமுள்ள ஒரு ரவுடின்னு வைங்களேன். அவர் நம்மளை நம்பிட்டா ரொம்ப உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, அவளை எப்படி கை விடுறதுன்னு அவளுக்கு ஒரு தாலியை கட்டு, அவளுக்கு ஒரு அப்படி தான் பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரியில் அவளுக்கு ரிலேட்டிவ் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இவன் தெலுங்கு ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்று. தெலுங்கு ஸ்பீக்கிங்கிறதுனால தான் இவன் வந்து ஆந்திராக்குள்ளே அவ்வளோ நல்ல இது பண்ணியிருக்காரு. விசாகப்பட்டினத்தில் இருக்காரு, அப்புறம் இந்த பக்கம் குண்டூர் வர்றாரு. ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளுக்கு இறுதி கட்டத்தை எட்ட முடியவில்லை என்று காவல்துறை 10 விசாரணை அதிகாரிகளை போட்டு தீவிரமாக விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வளையத்துக்குள் தேடி வரப்பட்டவர் சிசிங் ராஜா. அப்போ சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் தொடர்பு இருக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த போது காவல்துறைக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா, செங்கல்பட்டு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்து ஒரு சாராய கடை இல்லை சாக்கடை கடை வைத்திருக்கிற ஒரு நபரை வந்து அட்டாக் பண்ணி அவரை மிரட்டி படைப்படுத்த வழக்கில் வந்து 506(2), 492 அந்த வழக்குகளில் 497 போன்ற வழக்குகளில் வந்து இவர் மேலே வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. இவருக்கு வந்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் இவர் மேலே வாரண்ட் இருக்குது. இந்த வாரண்டில் எப்படியாவது இவரை கைது செய்யணும் அப்படின்ட்டு அந்த சிட்லப்பாக்கம் போலீஸு இவங்களை ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பெஷல் டீமே போய் தான் இவரை வந்து என்ன செய்கிறாங்க, குண்டூரில் போயிட்டு இவர் வந்து 22ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. இவருக்கு வந்து செங்கல்பட்டில் நீதிமன்றத்தில் பிரகடனப்படுத்த குற்றவாளி, அதாவது ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கடுமையான குற்றவாளிகள் மட்டும்தான் நீதிமன்றத்தில் வந்து ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர், எங்கே கண்டுபிடித்தாலும் அவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும், அவரை வந்து சுட்டு பிடிக்கிற வரைக்கும். ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அவரை எப்படி வேணால் பிடிக்கலாம், அவரை வந்து அடிதடியில் பிடிக்கலாம், அட்டாக் பண்ணி பிடிக்கலாம், சுட்டு பிடிக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி. அந்த சூழ்நிலையில் தான் வந்து போலீஸ் வந்து அவரை அப்போ 22ஆம் தேதி அன்றைக்கி அவரை செங்கல்பட்டுலேருந்து கைது பண்ணி அவர் கொண்டு வந்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் அவரை இது பண்ணுறாங்க. அவரை வந்து விசாரிச்சுட்டு அவர் வந்து ஆமாம் நீ வந்து ஏராளமான வெடிகுண்டுகளையும் நீ கொலை செய்ய போகிற பொழுது வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் கையாளக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த நாட்டு துப்பாக்கியை எங்கே வாங்கினேன், எங்கே மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஈசிஆர் ரோட்டில் அடிக்கடி பயணம் செஞ்ச இந்த ரோட்டில் இந்த கெனால் ரோடு இருக்குதுங்களா, இந்த அக்கறை, இந்த கரையிலுடைய ஒரு பகுதியில் ஒரு இந்த மாதிரியான இந்த மாதிரியான கடுமையான பூரா முள் புதர்களாக இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு பழைய கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரியான இந்த கட்டடத்தையே கட்டியிருக்கேன். இந்த மாதிரி கட்டி முடிக்காத திரைப்படங்களில் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில் கட்டி முடிக்காமல் இருக்கிற பகுதியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற முள் காட்டுக்குள்ளே கொண்டு வந்து துப்பாக்கியை ஒளிய வச்சதாகவும் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே வந்து விசாரணைக்கு வந்துட்டு துப்பாக்கி அங்கேருந்து எடுத்து கொடு அப்படி சொல்லும்போது அங்கே மறைத்து வந்து துப்பாக்கி எடுத்து இன்ஸ்பெக்டருடைய வாகனத்தில் சுடுறாரு. அதை வந்து தவிர்ப்பதற்காக இன்ஸ்பெக்டர் வந்து அவரை வந்து மார்பை நோக்கி சுடுறதில் 2 குண்டுகள் வந்து மார்பில் பாய்ஞ்சு அவரை வந்து உடனடியாக முதலுதவிக்காக இங்கே இருக்கிற மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அவர் வந்து இறந்ததாக சொல்லிட்டாங்க. சிசிங் ராஜா மேலே பார்த்தீங்கன்னா 6 கொலை வழக்கு, என்னங்க, ஒரு கொலை முயற்சி வழக்கு, 4 ஆயுத வழக்கு, 3 ஆள்கடத்தல் வழக்கு, 2 வழிப்பறி கொள்ளை வழக்கு, 2 கூட்டு கொள்ளை வழக்கு உள்பட மொத்தம் 39 வழக்குகள் இருக்குங்க. ஒரு ரவுடிக்கான இந்த கேஸ் எண்ணிக்கையில் இது கம்மியா அதிகமா சார்?
ரொம்ப அதிகம். A+ கேட்டகரி ரவுடிக்கான வழக்கு எண்ணிக்கை அதிகம் தான். 6 கொலை பண்ணிட்டாவே அவர் வந்து A+, 3 கொலைக்கு மேலேயே A+. இவர் 6 கொலை 8 கொலை வழக்கு இருக்கு. ஓகே, வந்து 8 கொலை வழக்கு, 6 முறை குண்டர் சட்டத்தில் உள்ள போயிருக்காரு. இவர் மேல இது சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு. அவர் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டர் ரவுடி அப்படின்ட்டு அவருடைய ஹிஸ்ட்ரி சீட் நம்பர் வந்து 18/2007. அப்போ 2007 வந்து ஹிஸ்ட்ரி சீட்டர் ரவுடி ஆகிட்டாருன்னா அதில் 7, 3, 10, 10, 20, 24, 17 வருஷமாக வந்து நொட்டோரியஸ் ரவுடி ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி அவரை கண்காணித்திருந்த போதிலும் அவர் வந்து நொட்டோரியஸ் ரவுடியாகவே வந்து 17 வருஷம் வந்திருக்காரு. ஓகே. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கடப்பாவில் பதுங்கி இருந்தார் அப்படின்னு தகவல் கிடச்சி அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் டீம் போய் அவரை வந்து 22ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது கிரைம் நம்பர் 296/2024 அப்படிங்கிற ஒரு வழக்கு, ஆள் கடத்தல் கொலை முயற்சி. இந்த வழக்கில் அவரை வந்து விசாரிக்க வேண்டியிருக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்பெஷல் டீம் வேளச்சேரி காவல் நிலைய ஆய்வாளர் திரு விமல் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ விமல் வந்து என்ன செய்கிறாரு, விசாரிச்சுட்டு ஏன்டா நீ வந்து இப்படி பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆள் கடத்தல் பண்ணும்போதெல்லாம் துப்பாக்கியை காட்டி பண்ணியிருக்க, வெடிகுண்டுல அதெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அக்கறை பக்கத்தில் எனக்கு பதுங்கு குழி இருக்குது, நான் வந்து ஏன்டா அங்கே அக்கறை பக்கம் போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் மீட்டிங்க்கு ஏன் தாம்பரத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், போலீஸு, ஹெட் கான்ஸ்டபிள் இவங்களெல்லாம் வந்து என்ன செய்வார், அப்பப்போ வந்து காவல் நிலையத்தில் என் மேலே கேஸ் இருக்கா, என்னை போலீஸ் தேடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஆஃபீஸரையே வந்து கைக்குள்ளே வச்சுட்டு அவங்களையெல்லாம் இந்த பக்கம் வந்து அவர் வந்து பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வருவார். ஸோ இந்த பார்ட்டி கூட்டிகிட்டு வந்து பிஸ்னஸ் மீட்டிங் நடத்துறது எல்லாமே அவருக்கு ஈசிஆர் ரோட்டில். அதனால் இது வந்து அவருக்கு ரொம்ப பழக்கமான ஏரியாவாகிடுது. ஸோ இந்த அக்கறை பகுதியில் அவர் வந்து மறைஞ்சு வச்சிருக்கிறதா சொல்கிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கிங்ஹாம் கெனாலுடைய நீண்ட கெனால் போகுது பார்த்தீங்களா, இதில் வந்து அவர் என்ன வேணா காரியங்களை அவர் பண்ணுவார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு போலயே. ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அனாதை பிணங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் இது. அப்படிப்பட்ட இடம் தான் பாருங்க, அந்த கரையில் இருக்கிற அந்த புதர்களை யார் வேணா எப்படி வேணா பதுங்கலாம். இந்த மாதிரியான காட்டுப்பகுதி மாதிரியே இருக்கு. ஆமாம், சென்னைக்குள்ள சவுத் மெட்ராஸில் இப்படி ஒரு காட்டு அடர்ந்த பகுதி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளே இப்போ வந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. வேட்டையாடு விளையாட்டு படத்துல கமல் சேஸ் பண்ணிட்டு போவார்ல, அப்படியான ஒரு ரோடு மாதிரி தான் எனக்கு. ஆமா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து குப்பை லாரிகள் இந்த மாதிரியான இந்த மெயின்டைன் பண்ற லாரிகள் தான் வருமா ஒழிய மற்றபடி மனித நடமாட்டம் அதிகமாக, ஆனால் வண்டிகள் போகலாம் வரலாம், குறிப்பிட்ட சிலர் மட்டும் போகலாம் வரலாம். அது மாதிரி இருக்கும்போது தான் அடையார் காவல் நிலைய ஆய்வாளர் திரு விமல் அவர்களும் அவர் வந்து இளங்கனி ஆய்வாளர் அவர்களும் வந்து அடையார் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் இளங்கனி, இவங்க 2 பேரும் வந்து இந்த மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கொடுறான்னு சொல்லிட்டு இது மாதிரி புதர் பகுதியில் போய் எடுக்க சொல்லும்போது, இப்போ எப்படி வந்து புதர் பகுதி இங்கே இருக்குது பாருங்கள், வந்து பார்த்தா தான் தெரியும். அது எப்படி அடர்ந்த வனம் எங்கே இருக்குது, மெட்ராஸில் அடர்ந்த வனம் எங்கே இருக்குது, தான் இருக்குது. இதை பாருங்க, இது பூரா அடர்ந்த வனம் தான். அடர்ந்த வடக்கு பகுதி சென்னையில் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான புதருக்குள்ளேருந்து துப்பாக்கி எடுத்து ஆய்வாளர் நோக்கி சுட்ட போது ஆய்வாளர் வந்து காருக்கு பின்னாடி மறைஞ்ச போது ஆய்வாளர் கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆக அதன் பிறகு வந்து சுதாரிச்சுக்கிட்டு இவர் சுடும்போது இங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற நீலாங்கரை மருத்துவமனைக்கு உடனே தூக்கிட்டு ஓடுறாங்கன்னு வைங்களேன், காப்பாத்துறதுக்காக. ஆமாம், காப்பாற்றுறதுக்காக. நீலாங்கரையில் வந்து அவர் பிராட் எடுத்து சொல்லிடுறாங்க. நான் ஓப்பனாகவே கேட்குறேன், அருண் IPS சென்னை கமிஷனர் வந்ததுக்கு அப்புறம் இது 3வது என்கவுண்டர் அப்படின்னா இந்த என்கவுண்டருக்கு பேரு ஆபரேஷன் ஆம்ஸ்ட்ராங்கா? அருண் அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடக்கிற என்கவுண்டர் அப்படி சொல்லுங்க. இது வந்து இந்த கேஸ் 3வது என்கவுண்டர். காக்காத்தோப்பு பாலாஜியுடைய ஹிஸ்ட்ரி வேற, அவருடைய வரவு செலவு வேற. அவர் வேறு வழக்குக்காக தேடிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, வட சென்னையில் ஆம்ஸ்ட்ராங்கு இல்லை, இப்போ வந்து அவரை கொலை செய்ய முயற்சி பண்ண அல்லது அவர் கொலை செய்வதாக கருதப்படுகிற
சம்பவம் செந்திலும் ஊரில் இல்லை, முட்டைக்கிருஷ்ணனும் ஊரில் இல்லை, வட சென்னை காலியாக இருக்குது, நம்ம டேக் ஓவர் பண்ணலான்னு வராரு. யாரு? காக்காத்தோப்பு பாலாஜி. ஓகே. காக்காத்தோப்பு பாலாஜி சிடி மணியோட நண்பர். சிடி மணியும் இவர் சிசிங் ராஜாவும் வந்து 2 பேரும் சவுத் மெட்ராஸ் வச்சுருக்காங்க. நார்த் மெட்ராஸ் வச்சுருக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ. ஓகே. ஸோ அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணதுக்கு தான் அவர் வராரு. எதுக்கு சாதாரணமாக வந்து திருந்தி குடியேற வரல. ஆம்ஸ்ட்ராங் இடம் காலியாக இருக்குது, சம்பவ செந்தில் இடம் காலியாக இருக்குது, கிருஷ்ணன் மொட்டை கிருஷ்ணன் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல வட சென்னைக்கு தாராவாக வரணுங்கிறதுக்காக உள்ளே வந்தவர் தான் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி. ஓகே. ஸோ காக்காத்தோப்பு பாலாஜியோட கதை வேறு. கிளைமேட் ஆஃபர்னா வந்து அறிவிக்கப்பட்ட குற்றவாளி. இவர் வந்து எங்கே கண்டுபிடிச்சாலும் எப்படியாவது கைது செய்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். அப்படின்னா சிசிங் ராஜாவை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது பண்ணலையா? அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் கைது பண்ணி கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறாங்க, அவர் வந்து வேளச்சேரி J7 வேளச்சேரி காவல் நிலைய ஆய்வாளர் விமல் கிட்ட பெண்டிங் இருக்கிற வழக்காக விசாரணை கொடுத்தாங்க. இது விமலுடைய விசாரணையில் தென்சென்னையில் நடந்த ஒரு என்கவுண்டர். அப்படி ஆம்ஸ்ட்ராங்ல சேர்க்க முடியாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிசிங் ராஜாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா போலீசார் விசாரிச்சிருப்பாங்களே, அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, ஆம்ஸ்ட்ராங்குடைய கூட இருந்தவங்கள தென்னரசு கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணியிருக்காரா? எங்க கொலை பண்ணார்? தாமரைப்பாக்கம் கூட்டத்தில் கொலை பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதன் பிறகு இவர் வந்து எதிரணியில் இருக்காரு, ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரணியில் இருக்காரு. யாரு கூட? அஞ்சலை கூட இருக்காரு. அஞ்சலை கூடவும் இவங்க டீமில், யாருடைய டீமில்? ஆற்காடு சுரேஷ், பொன்னை பாலு, இந்த டீமில் இருக்கிறதுனால இவரும் வந்து ஒரு குற்றவாளியாய் சேர்க்கப்படுவார் என்று அனைவராலுமே கருதப்பட்டது. ஊடகங்கள் கூட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் சிசிங் ராஜா அப்படிங்கிறதா எல்லாமே தொடர்ந்து செய்தி வெளியிட்டே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு என்கவுண்டர் சிசிங் ராஜாவுக்கு நடந்திருக்குன்னா அந்த என்கவுண்டர் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையை மையப்படுத்தி அதிலிருந்து நூல் பிடிச்சிட்டு போய் இந்த என்கவுண்டர் நடந்துச்சா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. ரைட். இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு வருவாங்க. திரு அருண் அவர்களை சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பு நியமித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2000 ரவுடிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக தனியாக வந்து ஒரு 25 ஸ்பெஷல் டீம் போட்டு எல்லா ரவுடிகளையுமே கண்காணிக்கிறாங்க. ஒவ்வொரு ரவுடி வீடுகளும் ஹிஸ்ட்ரி சீட்டர் ரவுடிகள் வீடுகள் 766 பேர் வீடுகள்லாம் போய் கதவை தட்டி ஒழுங்காக இருங்கடா, இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடாதீங்கன்னு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்திருக்காரு. அப்படின்னா சென்னையில ஒட்டுமொத்தமா 2000 ரவுடிகள் தான் இருக்காங்க. ஆமா, 2000 ரவுடிகள் சென்னையில் இருக்காங்க. 1.5 கோடி மக்கள் வாழக்கூடிய சென்னையில 2000 ரவுடிகள் இருக்காங்க. கன்ஃபார்ம். அதுல 760 பேர் வந்து A+ல இருக்காங்க. ஒவ்வொரு வீடா ரவுடிகளோட வீடோட கதவை தட்டி போலீசார் வார்ன் பண்ணிட்டு வராங்க. ஓகே. அப்படி வார்ன் பண்ணும்போது தென் சென்னையில அது கணக்கெடுத்து பார்க்கும்போது கெடுத்த அக்யூஸ் தான் இவர். ஓ, ஓகே. ஸோ அப்படி பார்க்கிற போது நாட் ஓன்லி சிசிங் ராஜா, சென்னையில் இருக்கிற அத்தனை ரவுடியுமே வந்து கதவு தட்டப்படுகிறது. ஓகே. இந்த தட்டு தாங்காம வந்து பார்டர் தாண்டி ஓடிட்டாங்க எல்லாரும். இப்போ பார்த்துங்க, யாரை பார்த்தீங்கன்னா அப்பு என்கின்ற புதூர் அப்பு இருக்கிற அவன் என்ன எங்கே கைது பண்ணாங்க? டெல்லியில் கைது பண்ணுறாங்க. இவர் ஆந்திராவில் கைது பண்ணுறாங்க. பாதி பேர் கேரளாவில் இருக்காங்க. ஓகே. கொஞ்சம் பேர் ஆந்திராவில் இருக்காங்க. ஆக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நியமனத்துக்கு பிறகு என்னங்க ஸ்டேட்டை விட்டே வந்து பல ரவுடிகள் வந்து ஓடிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து தமிழ்நாடு காவல்துறை இன்றைய தினம் உருவாக்கி இருக்கிறது. அப்படி வந்து இந்த இவங்களெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது சில அசம்பாவிதங்கள் நடக்குது. காவல்துறை தன் உயிரை விட்டுட்டு போய் வந்து அந்த ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன் உயிரை பாதுகாத்து கொண்டு ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணும்போது சில விபத்துகள் ஏற்படுகிறது. அப்படி தான் இந்த என்கவுண்டர்லாம் நடக்குது. சில சினிமாவிலலாம் போலீஸாக நடிக்கக்கூடிய ஹீரோக்கெல்லாம் ஒரு இன்சிடென்ட் சம்பவத்தை வச்சு அதை வச்சு ஒட்டுமொத்த குற்றத்தையும் ஒழிக்கிற மாதிரி இப்போ இந்த பக்கிங்ஹாம் கால்வாயே இருக்கு. இது அடிக்கடி சில வருடங்களுக்கு ஒரு முறை தூர் வரி சுத்தம் பண்ணுவாங்களே, அப்படி தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையை மையப்படுத்தி வட சென்னையை போலீஸார் சுத்தம் பண்ண நினைக்கிறாங்களா? இல்லை, சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுத்தம் பண்ணணும். ஏன் ஓட்டு போலீஸுக்கு தான். ஆக எப்படியோ வந்து சென்னை மாநகரம் வந்து அருண் அவர்கள் என்ன சொன்னார், ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும். அதுதான் இந்த என்கவுண்டர். அந்த மொழி, அந்த பாஷை வந்து கதவு தட்டுறது, பான் பண்ணுறது, அவனை வந்து உள்ளூரில் தான் இருக்கானான்னு வெரிஃபை பண்ணுறது, இது எல்லாமே அந்த பாஷை தான். நீங்கள் பத்திரிக்கை துறையில் இருக்கிறதுனால அந்த பாஷை கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு புரியுது. நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது அல்லது பகல் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒவ்வொருத்தருமே பீட் ஆஃபீஸர்ஸ் போய் ரவுடி வீட்டை டச் பண்ணி டே ஒழுங்காக இருக்கியா அப்படின்னு கேட்கணுன்னு பேசிக் போலீஸ் ஒர்க்கில் இருக்குது. ஓகே. அந்த பேசிக் போலீஸ் ஒர்க்கே பல நாட்கள் செய்யாமல் இருந்தாங்க.
அந்த ஒர்க்கை மீண்டும் செய்ய வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஓகே. இது போலீஸ்ல போலீசார் இப்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் போலீசார் ஒட்டுமொத்த சென்னை போலீசாரும் பயங்கரமா ஆக்டிவா இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து மறுப்பு சொல்ல முடியாது, ஓகே, மறு கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் போலீஸ் வந்து ஆக்டிவா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவி எல்லாமே, பத்திரிகை அத்தனையுமே, யூடியூப் அத்தனையுமே கவர் பண்ணுறது போலீஸை பற்றி தான் கவர் பண்ணிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, சிசிங் ராஜாவை அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க மனைவி வந்து ஒரு அழுது புலம்பி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டை வந்து என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு சொல்லி முடிக்கிறது அடுத்த சில மணி நேரத்தில், அதாவது நைட்டு சொல்றாங்க, விடிக்கிறதுக்குள்ள என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, அவங்க மனைவி வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, தனது கணவன் மீது 39 வழக்கு இருக்குது, 10 வாரண்ட் இருக்குது, அவருக்கு ஹிஸ்ட்ரி சீட்டர் ரவுடி, இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு லவ். அந்த இருந்தாலும் வந்து அவங்கள லவ் பண்ணுறேன். சில சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் சிகரெட்டு குடிக்கிற ஸ்டைலே எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு லவ் பண்ணுற பெண்கள் இருக்காங்க. நீங்கள் ரஜினி சார் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சில பேர் எனக்கு வந்து பீர் சாப்பிட்ற மாப்பிள்ளை தான் பிடிக்கும். அதாவது அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வந்து கெட்ட பழக்கம்னா என்னங்க, வெத்தலை பாக்கு போடுவார், பீடி சிகரெட் குடிப்பார், தண்ணி கிண்ணி அடிப்பார். இல்லை இந்த மாதிரி ஒரு 3 கேள்வியை கேட்பாங்க. பொண்ணுக்குன்னு சொல்கிறாங்க வைங்களேன். இவருக்கு இப்போ இருக்கிற சில பெண்கள் வந்து அவர் வந்து லைட்டாக பீர் சாப்பிடணும், இல்லைங்க சிகரெட்டு ஸ்டைலாக அடிக்கணும், அப்படி சிலர் விரும்புகிறாங்க. அப்படி வந்து சிசிங் ராஜாவை காதலித்த பெண்ணாகத்தான் இந்த பெண் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். புரியுது இல்லைங்க, அவர் அவ்வளோ ஆபத்தானவர் இல்லை அப்படின்னு அந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்கவுண்டர் ஒன்று மட்டும்தான் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே தீர்வா? என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. அதவே வந்து எய்ம் பண்ணி தான் காவல்துறை போனாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் சிந்தனையை தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். காவல்துறையில் வந்து ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் அப்படின்னு இல்லைன்னா கைது செய்த எதிரியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ண முடியாது. அப்படி ரிமாண்ட் பண்ணணுன்னாவே அவர் பயன்படுத்திய ஆயுதம், அவர் வந்து கொள்ளையடித்த பொருட்கள், இதை எதாவது கொண்டு போய் நீதிமன்றத்தின் முன்பாடு ஆஜர்படுத்தினா தான் ரிமாண்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண முடியும். அப்படி ஒரு காரணத்துக்காக என்னையா அவர் கோர்ட்டுக்கு போகல அவ்வளோதானே, அவர் ஏன் பிடிச்சி வந்து இப்போ வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லை மெட்டீரியல் ஃபேக்ட் என்ன ஆகுது அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஜட்ஜோ கேட்பாங்க. அந்த மெட்டீரியல் ஃபேக்டை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு 27 ரெக்கவரி ஆஃப் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸு அப்படின்னு ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்க வந்து ஃபீல்டுக்கு போய் அவர் பயன்படுத்த ஆயுதத்தையோ அவர் திருடிய பொருட்களையோ வந்து கண்டுபிடிப்பதற்காக முயற்சி எடுக்கிற போது அவர் வந்து தாக்குதலுக்கு முயற்சி பண்ணி இவர் தாக்குதலுக்கு எதிராக நடத்தப்படுகிற எதிர்த்தாக்குதல் தான் பேர் தான் என்கவுண்டர். ஸோ அந்த சூழ்நிலையில் நடந்திருந்த போதிலும் இப்போ நடத்தப்பட்ட என்கவுண்டர் அத்தனையுமே வந்து A+ ரவுடிகள் எனக்கு 15 கொலைகள் அல்லது 30 கொலைகளை வந்து பண்ணிவிட்டு அவர்களுடைய வழக்குக்கு வந்து யாருமே சாட்சி சொல்ல நீதிமன்றத்துக்கு வந்தால் அவங்களையும் கொண்டுருவோன்னு மிரட்டிட்டு ஏரியாவை வடசென்னையும் தென்சென்னையும் பிரித்து ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும்னு வந்து மார்த்தட்டிக்கிறதுக்கு விரும்புகிறாங்களே, அவர்கள் தான் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னங்க இது காவல்துறைக்கும் ரவுடிகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு 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 நீதி போராட்டம். இது வந்து ஒரு வார். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிற போர். அப்படி அந்த போரில் யாரோ ஒருத்தர் வெற்றி அடைஞ்சு தான் ஆகணும். அமைதியை நிலைநாட்டணுமா இல்லை ரவுடி சேர்த்து தலை தூக்க விடணுமா? அமைதியை நிலைநாட்டணுங்கிறதால உங்கள் விருப்பம். அமைதியை நோக்கி ஏற்படுகிற ஒரு போர். இந்த போரில் வந்து சில பேர் உயிரிழக்கிறார்கள். அப்படி தான் நம்ம இதில் முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த என்கவுண்டர் தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவம் செந்தில் அப்படிங்கிறாங்க. இல்லை, சம்பவம் செந்தில் வந்து ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு என்னங்க ஒரு ருத்ராஜ கொட்டையை கட்டிட்டு அவர் வந்து போய் இமயமலையில் போயிட்டு ஏதாவது ஒரு சாமி இஞ்சிக்கிட்ட மனம் திருந்தி அவர் வந்து ஆஜராகவானால் அவருக்கு வந்து நானே ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்து சட்டப்படியாக நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுங்க, அவர் என்கவுண்டர் பண்ணாதீங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் மனம் திருந்தாமல் வடசென்னையை நான் எடுத்துக்கிறேன், தென்சென்னையை மச்சான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி வந்தால் போலீஸ் வந்து தூங்காது. போலீஸ் இப்போல்லாம் முழிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மெசேஜ். ஒரு முக்கியமான கேள்வி சார், சிங்க படத்தோட வில்லன் பிரகாஷ்ராஜோட கேரக்டர் தான் சிசிங் ராஜாவா? இது நிறைய பேர் போலீஸ் வட்டாரத்திலே பேசிக்கிறாங்க இந்த விஷயத்தை, உண்மையா? அது இல்லை, சிங்கம் 1 படத்தில் வர்ற பிரகாஷ்ராஜ் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து லோக்கலில் வந்து இந்த ஏரியா என்னது, எந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்தாலும்
வந்து நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு டிக்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட நடக்கிற ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னால் அது சரிதான். சிங்கம் 1 படத்துல பிரகாஷ்ராஜ் எப்படி யாரோ ஒருத்தர் வீடு கட்டினா உள்ள பூந்து மிரட்டி பணம் கேட்பாரோ, ஆளை கடத்திட்டு போயிட்டு மிரட்டி பணம் கேட்பாரோ, இதைத்தான் சிசிங் ராஜா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கேரக்டர் தான் இல்லை, ஆள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், நில அபகரிப்புக்கு துணை போதல் போன்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து அப்படி வந்து அந்த ஆப்ரேஷனில் வந்து எதிரி அடிபணியவில்லை என்றால் துப்பாக்கியை பயன்படுத்துவது, வெடிகுண்டை பயன்படுத்துவது, கடப்பாறையை பயன்படுத்துவது, இது போன்ற மிகவும், அதாவது சொல்லவே வாய் கூசுகின்ற அளவுக்கு ஒரு கடுமையான பிரத்யோகம் செய்து எனக்கு எதிரிகளை தாக்குவது, தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா இல்லையா என்று கேலிக்கூ தாக்குகிற அளவிற்கு இவருடைய தாக்குதல் அமையும். அப்படின்னா சிங்கம் படத்தில் வரக்கூடிய பிரகாஷ்ராஜ் கேரக்டர் தான் சிசிங் ராஜாங்கிறத முடிவுக்கு வந்துடலாம். இல்லை, சிங்கம் படத்தோடு இது ஒப்பிடுவதற்கு இல்லை. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து ஒரு காவல்துறைக்கும் ரவுடிகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய போர். இவங்க அமைதியை நோக்கி, நீதியை நோக்கி பயணம் செய்பவர்கள் போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவர்கள். காவல்துறையை சேர்ந்தவர்கள் அமைதியை நோக்கியும் அமைதி பூங்காவாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரவுடிகள் வந்து வட சென்னையும் தென் சென்னையும் எங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க கண்ட்ரோலில், அந்த ரவுடிகள் கண்ட்ரோலில் இந்த சென்னையை விடலாமா, இல்லை இந்த போலீஸ் கண்ட்ரோலில் சென்னையை விடலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை போலீஸ் பக்கம், நீதியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்த பெருமையோடு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி சார். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.